வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கார முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடையில் விற்கிற அரிசி மாவு 1.5 கப் எடுத்துட்டேங்க. இது ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நம்ம செவக்க வறுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா இந்த உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். இப்போ இந்த உடச்ச கடலையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த உடச்ச கடலையை நம்ம சல்லடையில் சலிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பும் இதில் போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். அதையும் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ சலிச்சு இந்த 2 மாவையும் நம்ம அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்துக்கலாங்க. பட்டர் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் காரத்துக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் எள்ளு, பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் இந்த மாவில் போட்டுட்டு பெசரிக்கலாம். இது நல்லா அழுத்தி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பேப்பர் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு அதை ஒரு தட்டு மேலே வச்சுட்டு இந்த முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த ஸ்டார் உள்ள தட்டு நம்ம இந்த அச்சில் போட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக அதில் தடவிட்டு சின்ன சின்னதாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சு வச்சுருக்கிற இந்த டீ முறுக்கை நம்ம அதில் எடுத்து போட்டுடலாம். இது போல் நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவந்ததும்
நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா முறுமுறுன்னு நல்லா ருசியாக இருக்குங்க. கொஞ்சம் காரமாகவும் இருந்தது. இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மொறுமொறுன்னு இருக்கிற இந்த முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அச்சு எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாகவும் எண்ணெயில் பிழிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன முறுக்காக பிழிஞ்சிட்டு இப்படி சாய்ச்சிட்டு நம்ம அதை தானாகவே கட் ஆகிடுங்க. அந்த போலையும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ஸ்பைஸியாக இருக்கிற இந்த முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.